இந்திய அண்மைய நாட்களில் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம்தான் ஒரு பெண் குயின் பற்றிய விடயம். நானும் உங்களை போல தான் என்னடா பெண் குயினை பற்றி கதைக்கிறாங்க எல்லாரும் என்று சொல்லித்தான் தேடினான் இந்த விஷயத்தை பற்றி. இந்த அண்மைய நாட்களில் பகிரப்பட்டிருக்கின்ற காணொலியானது 2007ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஆவண படத்திற்கான காட்சியாக காணப்படுகிறது. இந்த ஆவணப்பட காட்சி படப்பிடிப்பின் போது ஒரு கூட்டமாக இருக்கின்ற பெண் கோயினை அந்தார்டிகா பரப்பில் வச்சு அவங்க வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரே ஒரு பெண் கோயின் மட்டும் ஆபத்தான மலைப்பகுதியை நோக்கி போயிருக்குது. அதை பற்றிய வீடியோ தான் அண்மைய நாட்களில் பரவலாகவே பகிரப்பட்டு வந்து அது ஒரு ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம். இந்த பெண் குயினுக்கு என்ன நடந்தது, பெண் குயின் என்ன செய்திருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளே இருக்கிற கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வர்றாங்க. என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே தங்களோட மனசில் என்ன மாதிரியான எண்ணப்பாடுகள் இருக்கலாம், அதை எப்படி நாங்கள் வெளியில் கொண்டு வரலாம்ன்றதை இந்த பெண் கோயின் மூலம் விளக்கப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த பெண் கோயினுக்கு உண்மையாக என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. அது ஆபத்தான மலையை நோக்கி போனது, அது இறந்திருக்கலாம் அல்லது யாராவது அதை காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா அதை வந்து திருப்பி அந்த கூட்டத்தோட சேர்க்கைக்குள்ளேயும் அதை சேராமல் திருப்பி தனிமையிலேயே போனதாகத்தான் சொல்லப்படுது. இதை நான் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்குள்ள என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், என்னதான் நாங்கள் கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தோடு எங்களுக்கு ஒத்து போக இல்லையா, அல்லது அந்த கூட்டத்தில் இருந்து நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்துன்னு தெரிஞ்சும் அந்த இடத்தை நாங்கள் அடையணும் என்று சொல்லி ஒரு இலட்சியத்தோடு போனோம்னு சொன்னால் அதுக்கான தனிப்பாதையில் பயணிக்கணும் என்றது தான் இந்த வீடியோ மூலம் நான் பர்சனலாக எடுத்துக்கொண்ட ஒரு விஷயமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பெண் குயினை பற்றி ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். அந்த பெண் குயின் ஏன் போச்சுது, என்ன நடந்ததுன்றதுக்கு அப்பால் உங்களுக்குள்ள இந்த வீடியோ கற்றுத்தர பாடம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்குமென்றது என்ற தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. அப்படி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.